ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பட்டாணி சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு இஞ்சியும் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடு வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதோடு வந்து சோம்பு, 2 கிராம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காவையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கோம், அதையும் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஊற்றி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணணும். தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு, உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம். அதை போட்டு நல்லா அது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அதில் லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட பட்டாணி சுண்டல் குழம்பு ரெடி. இது வந்துட்டு தோசை, இட்லி, சாதம் எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.